இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2025 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி அதிகாலை 12:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 10:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 10:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:44 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு செயல்களையுமே நீங்க சுமூகமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க, சாதகமாகவும் அமையும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்குங்க, தடைகளையும் தாண்டி வெளிவரவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்து முன்னேறவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்வதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையிலும் இருப்பீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக இன்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வெளியிடங்கள்ல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நட்புகளினால ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகுங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏற்றுமதி தொழில ஆதாயமும் உண்டாகுங்க. எந்த ஒரு வேலையிலும் அவசரப்பட்டு மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற லாபத்தினை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். தொழிலுக்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில லாபகரமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமை மற்றும் முன்னேற்றத்தை கண்டு எதிரிகள் கூட பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இனிமையான குணத்தினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க.
பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் குறையும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான சில செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். லாபத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்குங்க. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாட நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:44 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. இன்று அவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான உணர்வுகளை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். முன் கோபத்தினை தவிர்த்துக் கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால சேமிப்பது என்பது கடினமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தொழில்ல ஏற்பட்டு இருந்த நஷ்டத்தை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே தவிடு பொடியாக்கவும் செய்வீங்க. கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செய்வீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய யோசனைகளும் இப்பொழுது ஏற்படலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. ஆயுதங்கள் மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நண்பர்கள் மற்றும் பழைய நினைவுகளின் மூலம் இப்பொழுது புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். புதிய பங்குதாரர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 10:44 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மாலையில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயத்துல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறும். ஏற்றமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இடையூறுகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலுமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களால் உதவி பெற்றவர்கள் தக்க சமயத்துல இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. புதிய முயற்சியினால தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களினால நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். மனதில ஏதாவது இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளினால புதுமைகளை உருவாக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நேர்மறையான முறையில இதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை இப்பொழுதே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. நேரத்தை கவனமாக பயன்படுத்துவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது குடும்பத்துல அமைதித்தன்மையை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு வீடு பூமி போன்றவற்றில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. அரசு வேலைகளை நல்ல விதமாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். நிதிநிலையை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. பெரிய பண பரிவர்த்தனைகள் போன்றவற்றில கவனமாகவும் இருங்க. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. இன்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று வெளி உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையினால புதிய முயற்சிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். மனதில் ஏற்பட்டு இருந்த சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சிறிது பதட்டத்துடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வு போன்றவைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி அமைதியான போக்கும் காணப்படும். நிதி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு சராசரியாக தங்க இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது யாரை பற்றியும் பேசிவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகளை நிதானமாக நடத்துவதும் நல்லது. கூட்டுத் தொழில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு ஊழியர்கள் நிதானத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. ஒப்பந்தக்காரர்களுக்கு வரவேண்டிய பணமும் தள்ளி போனாலும் கைக்கும் வந்து சேரும். நியாயமாக பேசுகின்றோம் என்று மற்ற இடங்கள்ல பேசிவிடவும் வேண்டாங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பனிப்போரும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்த வேலைகள் தடையின்றி முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறை. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பார்க்கின்ற காரியங்கள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அடுத்தடுத்த வேலைகள் இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய உத்வேகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு வயிறு மற்றும் தலைவலி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆர்வத்துடன் அனைத்திலும் ஈடுபடவும் செய்வாங்க. புதிய கலைகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. தேவையற்ற அதீதமான சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆர்வமும் அதிகரிக்கும். வேலைகள்ல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாட நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வெற்றி பெற்றும் விடுவீங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பணிகளை திட்டமிட்டு முறைப்படி செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல ஏதாவது சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்பினால பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். செய்த முதலீடுகள்ல இப்பொழுது லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு சந்தையில பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல இருந்து சற்று விலகி இருப்பதும் நல்லதுதாங்க. பொது இடங்கள்ல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது உங்களுடைய பெயரை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக அலைச்சல்கள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேகத்துல எந்த ஒரு வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல சின்ன சின்ன போட்டிகளும் இருக்கத்தாங்க செய்யும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு முடிவையும் நிதானத்துடன் எடுப்பதும் நல்லதுதாங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல முன்னேற்றமும் இருக்கும்.
சிலருக்கு உதவிகள் செய்வதற்கும் நினைப்பீங்க. உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலை தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்தும் தருவீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். சகோதரர்களுடைய வகையில அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளி உணவுகளை சாப்பிட்டும் மகிழ்வீங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும். இறை சார்ந்த சிந்தனைகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். சற்று சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செலவுகள் செய்வதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முக்கியமான செயல்களை இப்பொழுது செய்வது நல்லதாகவும் அமையும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல அனைத்தும் என்று சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலே இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு உறவு பிணைப்பும் காணப்படும். இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணம் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுடன் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலைகள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். வெளி வட்டாரங்கள்ல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்து நிம்மதியாகவும் உணர்வீங்க. இதுவரை தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நெருக்கடிகளும் நீங்கும். ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான முதலீடுகள் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்புடனும் அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகளும் வீட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது அசதி சோர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கையிருப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடைபெறுங்க. சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சக வியாபாரிகளுடைய வகையில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வித்துறையில மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். பேச்சுக்கள்ல மட்டும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவுல சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. முதலீடுகள் தொடர்பாக எந்த ஒரு முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலுமே உங்களுடைய முடிவுகளின் பேரில் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தூண்டுதல்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில அனுகூலமான சூழ்நிலைகளும் காணப்படும். சுபகாரியங்களினால பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல வேலையாட்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பெரியவர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து பேசுவதும் நல்லது. இப்பொழுது உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. எளிமையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுக்கு வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். உறுதி மற்றும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே சிறப்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல நன்மைகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில கடினமான வேலைகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சிக்கல்களை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். தனியார் துறை ஊழியர்கள் வருமானத்தை பெருக்கி சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் சாதிக்கக்கூடிய துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமையுணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இப்பொழுது தொடங்கும் சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்தாலுமே அதனை சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கைட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து காத்திருந்த பணமும் கைக்கு வந்து சேரலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணை இடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல அவர்களும் ஆதரவாகவும் இருப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை சரியான வகையில கையாள்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. வியாபார பணிகள்ல லாபமும் மேம்படும். சில அதிரடியான செயல்களின் மூலம் போட்டிகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இப்பொழுது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களிடத்திலும் இன்று அன்பாகவும் பழகுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சுமூகமாகவும் முடியுங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. பலன்களையும் எதிர்பார்ப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும்.
சில வேலைகள் ஏதாவது நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடன்களை இப்பொழுதே தந்து முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். அவ்வப்பொழுது சற்று உடல் சோர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தின் மீது இருந்து வந்த மதிப்பை இப்பொழுது நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலரிடத்துல சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது தொடர்பாக செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சகோதரர்கள் மற்றும் தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். இழுபறியான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் உருவாகலாம். சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். ஏதிலும் என்ற உற்சாகத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளையும் மீறி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. இதன் மூலம் இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருந்து வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல ஏதாவது எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட அமைதியுடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. பிரச்சனைகளை எளிமையாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சராசரியாகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வருமானத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போதவும் வேண்டாம். நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தள்ளிப்போன விஷயங்கள் எளிமையாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். தொழில் உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரும் செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாளித்து விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளினால வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கலாம். நிதிநிலை முன்பை விட இப்பொழுது நன்றாக தங்க இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் போட்டித் தேர்வுகள்ல வெற்றியும் காண்பாங்க. தொழில் தொடர்பான திட்டங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். எதிலும் என்ற ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய நபர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். பயணங்களினால அலைச்சல்களும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். குறைந்த எதிர்பார்ப்புடனும் இருப்பீங்க. ஆனாலும் செயல்களை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்தில உணர்ச்சி வசப்படாமல் நட்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு அவர்கள் சம்பந்தமாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இல்லத்தரசிகளுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பயணங்கள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சற்று அலைச்சல்களுடன் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சில கடுமையான சூழ்நிலைகள்ல வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவுகளும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதி நிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முடிவுகள்ல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சகோதரர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான காரியங்களையும் எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதில் நினைத்து இருந்த எண்ணங்களும் நிறைவேறும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு
புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. சில தடைகளையும் நீங்கி சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பொறுமையுடன் இருந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி இப்பொழுது உற்சாகமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விவாதங்களும் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு என்று வழக்கம் போலவே இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் நீங்கும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒர்க் ஷாப், எலக்ட்ரீஷியன்கள் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில கடினமான சிக்கல்களை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. இதுவரை இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகுங்க. சேல்ஸ்மேன் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு வேலையில இடமாற்றங்களும் ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. தொழில் மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகத்துல அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை யோசித்து எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. முக்கியமான வேலைகளை முடிப்பதில் மற்றவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வணிகத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுடைய கல்வி தொடர்பான சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வி சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்க வேண்டியதும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்தடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான வேலைகள் சிறப்பான லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.